அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். துலாம் ராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடத்தில் புதன் ராகு, 6ஆம் இடத்தில் சூரியன் சனி செவ்வாய் இணைவு, 7ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறார். அவர் 7இல் ராசிநாதன் அமர்ந்து தங்களுடைய சொந்த ராசியையே பார்க்கிறார். 9ஆம் இடமாகிய பாக்யஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார். துலாம் ராசியை 5ஆம் பார்வையாக பார்வையிடுகிறார். லாபஸ்தானத்தில் கேது இருக்கிறார். 5ஆம் இடத்தில் புதன் ராகு இருப்பது ஒரு சிறப்பான அமைப்பு. அடுத்து 6ஆம் இடத்தில் சூரியன் சனி செவ்வாய் இணைவு, அதுவும் மன மகிழ்ச்சியை கொடுக்கும், தங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். 5இல் ராகு இருப்பதால் பிள்ளைகளால் சற்று சிறு சிறு தொல்லைகள் உண்டாகலாம். பிள்ளைகளுடைய உடல் நலனில் கவனம் தேவை, படிப்பிலும் கவனம் தேவை என்று அறிவுரை சொல்வீர்கள். 5இல் புதன் 7இல் சுக்கிரன் அமைப்பு மிக அருமையான யோகம். சூரியன் 6இல் சஞ்சாரம் செய்வதால் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். அரசு உதவிகள் கிடைக்கும். 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதால் தொழில்துறை அன்பர்களுக்கு மிகப்பெரிய யோகம். சனி பகவான் 6இல் இருப்பதால், சூரியனும் 6இல் இருப்பதால், செவ்வாயும் இருப்பதால் உடல் நலனில் நன்றாக இருப்பீர்கள். உடல் ஆரோக்கியம் மேம்படும். அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கும். மாணவியர்கள் படிப்பில் நன்கு சிறப்பாக செயல்பட்டு நல்ல மதிப்பெண்களை பெறுவர். பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் நல்ல பெயரை வாங்கி கொடுப்பார்கள். போட்டித் தேர்வுகளில் மாணவர்கள் வெற்றி பெறுவர். பரிசு பாராட்டுதல்களை பெறுவார்கள். வீட்டில் மங்கள ஓசை கேட்கும். சில சமயம் உடன் பிறந்தவர்களால் பிரச்சனைகள் வரலாம். தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வரலாம். சனி செவ்வாய் சேர்க்கை 6இல் இருப்பதால் யாருடனும் தேவையில்லாமல் பகையை வளர்த்து கொள்ள வேண்டாம். நீங்கள் வேடிக்கையாக பேசிய பேச்சு கூட உங்களுக்கு விரோதத்தை தரும். பேச்சில் மற்றும் சற்று கவனம் தேவை. மற்றபடி துலாம் ராசி அன்பர்களுக்கு பெரும்பான்மையான கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் மிகப்பெரிய நன்மைகளை பெறுவார்கள். அதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது. குரு சாதகம். பாக்யஸ்தானத்திலிருந்து ராசி துலாம் ராசி 5ஆம் பார்வையாக பார்க்கிறார். நன்றாக இருப்பீர்கள். 7ஆம் பார்வையாக தங்களுடைய சகோதர ஸ்தானத்தை பார்க்கிறார். முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார். நன்மை. 9ஆம் பார்வையாக தங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பது, அதுவும் சிறப்பு. ஐடி துறை அன்பர்கள், பத்திரிகை துறை அன்பர்களுக்கு இது நல்ல ஒரு அருமையான காலம். தாராளமாக தாங்கள் வெளிநாடு சென்று பணியாற்றலாம். நல்ல பண வரவுகள் தங்களுக்கு அதிகரிக்கும். தினமும் பகவத்கீதை சுந்தரகாண்டம் படியுங்கள். நன்மைகள் பெருகும். மற்றபடி இந்த வாரம் சிறப்பாக இருக்க வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.